வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட்டான யூபிஎஸ்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் ப்ளே ஸ்டேஷன் இல்லை 4, 5, 3 அந்த மாதிரி எதாவது வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஹை குவாலிட்டி டிவி எதாவது வச்சுருக்கீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயர் வச்சுருக்கீங்க, ஹோம் தேட்டர் வச்சுருக்கீங்கன்னா, ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளக்சுவேஷன் கரண்ட் ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் ஏரியாவில் அடிக்கடி கரண்ட் கட் ஆகுதுன்னா இந்த யூபிஎஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட ஒப்பீனியன் ரிவ்யூ தான் இது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இப்போ அந்த பாக்ஸில் இருக்க டீட்டெயில் மட்டும் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்பவுமே நம்ம ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்து ரிவ்யூ பண்ண தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலர் நான் முன்னாடியே ரிவ்யூ பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்றதை பார்த்து தான் நம்ம ரிவ்யூ பண்ணவே முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன யூசேஜ் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த பிராண்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டைப் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் வேரியண்ட், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யூபிஎஸோட வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு உங்களுக்கு பேட்டரி பேக்கப் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து பேட்டரி சேவர் மோடு பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ அதாவது இந்த பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேட்டரி சேவர் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அவங்களால பேட்டரி பேக்கப் எடுக்க முடியுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் ப்ரொடக்ஷன் இருக்குது, அதுமாதிரி ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 360 பீக் வரைக்கும் உங்களுக்கு போகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, ஓகேங்களா. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஏஐ சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்ற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். டிவி, கேம் கன்சோல், மோடம்ஸு, ரவுட்டர், எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ், டிஜிட்டல் ஃபோட்டோஸ், மியூசிக், வீடியோஸ். ஸோ இந்த ஹோம் தேட்டர்லாம் எதாவது வச்சுருக்கீங்கன்னா ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 உங்களுக்கு ப்ளக் பாயிண்டர் இருக்குது. இதில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக தான் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவும் இருக்கணும், பட்ஜெட்லேயும் இருக்கணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சீரியல் நம்பர். ஸோ இதை நீங்கள் பத்திரமா இந்த பாக்ஸ் வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி எதாவது கிளைமிங்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து பாக்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம இதை கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட ஃபைனல் லுக்கு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த யூபிஎஸ்ஸு, ஓகேங்களா. இதோட வெயிட்டு தாறுமாறாக இருக்குது, ஒரு 5 கிலோ தூக்குற மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு பண்ணியிருக்காங்கன்றது கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள். 31 1 மாதம் 2026. பட் ஆனால் நான் இப்போ வாங்கியிருக்கிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் அந்த மாதிரி வாங்கியிருப்பேன், ஓகேங்களா. அதேமாதிரி என்ன டைமில் பண்ணாங்க, அதேமாதிரி மாடல் நம்பரு, சீரியல் நம்பர் எல்லாமே போட்டுட்டு என்னென்ன டெஸ்ட்லாம் பாஸ் ஆகிருக்குன்ற மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வந்து சைட் லுக், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்லாம் வந்து எவாப்ரேட் ஆகிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பேக் சைடில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 3 பின் தான் வரும் யூபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒய்ஃபை, அதுக்கப்புறம் ஒரு மானிட்டரு, அதுக்கப்புறம் யூபிஎஸ், இது 3த்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளே ஸ்டேஷன் வச்சுருக்கீங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டேஷன், ஒய்ஃபை, வேறு ஏதாவது டிவி வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஒய்ஃபை எல்லாமே நான் இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கும் இது கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது தூக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சீரியஸாகவே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மூடு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணோடனே ஆன் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சேவர் மோடும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆனில் தான் இருக்கும். நீங்கள் வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இதில். ஸோ இந்தமாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். மறுபடியும் இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஆன் ஆகிடும், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சேவர் மோடு ஆனில் இருக்கனால உங்களோட யூபிஎஸ் வந்து ரொம்ப நாள் லைஃப் வரும்ன்ற மாதிரி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணியே யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ நார்மலாக சிங்கிள் ப்ரெஸ் பண்ணாலே ஆஃப் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே கரெக்டாக மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். பேட்டரி சேவர் மோடு ஆனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைஃப் வரும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் எரிஞ்சுன்னா பேட்டரி சார்ஜிங் ஆகுது. ரெட் கலர் லைட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து இதுக்குள்ளே இருக்க பேட்டரி வந்து நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஆஃப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த யூபிஎஸ் வந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த யூபிஎஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேட்லாக்கும் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த யூபிஎஸ்சில் என்னென்ன இருக்குது. அதுமாதிரி நான் ஒரு 5 கிலோ இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா 4.7 kg இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ் தாங்கும் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் படித்து பாருங்கள், பிளா பிளா பிளா. நான் அப்புறம் வாரண்ட்டி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, வேணுன்றதை படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இதில் வந்து நம்மளுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க.
ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் இந்த யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவையானப்போ மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க, தேவையில்லாதப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வார்மிங்காக தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லேயே தான் இருக்குது. நம்ம வந்து ஆஃப் பண்ணியே ஆகணும் இதில் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் விளையாடி முடிச்சிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா இதை ஆஃப் பண்ணாமல் போயிடுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து தொடர்ந்து ஆன்லேயே தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே மேனுவலாக இதை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சில யூபிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகும். பட் நான் இதில் வந்து எனக்கு அந்த கட் ஆஃப் ஆகிற இது இல்லை. அது என்னமோ எனக்கு தெரியல, அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக எனக்கு தெரியுது. ஸோ எப்பவுமே இது வந்து ஆன்லேயே தான் இருக்க மாதிரி எனக்கு சுச்சுவேஷன் தெரியுது. பட் ஆனால் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நிற்கிது. நான் வந்து ப்ளே ஸ்டேஷனும் வைஃபையை மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். டிவி வந்து எனக்கு தேவைப்படலை. ஓகேங்களா, மேபி டிவி கனெக்ட் பண்ணனா ஒரு 10 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் தேவையோ அதுக்கு மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுமாதிரி யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு கன்ஃபார்மாக நீங்களே மேனுவலாக ஆஃப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.